ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 28க்கான நியூஸ் பற்றி பார்ப்போம், த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இது நம்ம ஸ்டடி படி டெலிகிராம் குரூப். ஸோ உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் ஜாயின் பண்ண முடியல, ரீலோட் வருது அப்படின்னா அங்கே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் ஆட் பண்ணி விடுறேன். அண்ட் அன்அகாடமியோட கோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ரிவிஷன் பிளான் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இஸ் அரௌண்ட் Jan 3 இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ ரிவிஷன் பிளான் வந்து கொடுக்குறாங்க. 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. 150 ஹவர்ஸில் வந்து இந்த ரிவிஷன் கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். அண்ட் 20 எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கான விஷயத்தை வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், சயின்ஸ், யூனிட் 8 ஜியாகிரஃபி, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி, யூனிட் 9 அப்புறம் எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நவம்பர் 28, 29 அண்ட் 30 ஃப்ரம் 7 AM to 11 PM வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷெடியூலை வந்து பார்த்துக்கோங்க. ஃபைன், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் த ஷேடோ ஆஃப் இந்தியாஸ் மேல்நியூட்ரிஷன் பற்றி பேசியிருக்காங்க. மேல்நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சிஸ், எக்ஸசஸ் ஆர் இம்பேலன்சஸ் இன் பர்சன்ஸ் இன்டேக் ஆஃப் எனர்ஜி ஆர் நியூட்ரியன்ஸ். இப்போ சாப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த சாப்பாடு மூலிமா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், இல்லை நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸோ எனர்ஜியும் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேல்நியூட்ரிஷன். எக்ஸஸ் அதிகமாக எடுத்தாலும் அது மேல்நியூட்ரிஷன். இது ரெண்டும் இப்படி எக்ஸஸாக கம்மியாக எடுக்கிறதுனால இட் காசஸ் இம்பேலன்சஸ், உங்கள் பாடியில் நிறைய இம்பேலன்சஸ் காஸ் பண்ணும். அந்த இம்பேலன்சஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அண்டர் நியூட்ரிஷனுக்கு சப்ஜெக்ட் ஆவீங்க, இல்லை ஒபிசிட்டிக்கு சப்ஜெக்ட் ஆவீங்க. ஸோ மேல்நியூட்ரிஷன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, மேல்நியூட்ரிஷன்னா ஒல்லியாக இருக்கிறது. அண்டர் நியூட்ரிஷன் மட்டும்தான் வந்து மேல்நியூட்ரிஷன் நினைக்கக்கூடாது. ஒபிசிட்டியும் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேல்நியூட்ரிஷன் தான். இப்போது அண்டர் நியூட்ரிஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங், வேஸ்டிங், அதுக்கப்புறம் அண்டர் வெயிட், அப்புறம் மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ். ஸ்டண்டிங் அப்படின்னா உங்களோட ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது. வேஸ்டிங் அப்படின்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. அண்ட் அண்டர் வெயிட் அப்படின்னா உங்கள் ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ். ஒபிசிட்டி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது. அண்ட் இதனால் உங்களுக்கு நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வரும், டயட் ரிலேட்டட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம். இப்போ ஸ்டேட் ஆஃப் த நியூட்ரிஷன் இன் இந்தியா பற்றி பார்ப்போம். இப்போ வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2020 இருக்கு இல்லையா? ஸோ இந்த வருஷத்துக்கான குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ஜாயிண்ட்லியாக யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப், இவங்க 2 பேர் தான் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அண்ட் ரேங்கிங் வந்து மெயின்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அரௌண்ட் 107 கண்ட்ரீஸில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 94th பிளேஸில் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சீரியஸ் கேட்டகரியில் வந்து இந்தியா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லி இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் ஆல் அண்டர் 5 சில்ட்ரன் ஆர் ஸ்டண்டட். ஸோ ஸ்டண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த சில்ட்ரன் வந்துட்டு அண்டர் 5ல் இருக்கிறவங்க ஸ்டண்டடாக இருக்காங்க. அண்ட் எவ்ரி 5th சைல்டு இஸ் வேஸ்டட். ஸோ 5வது சைல்டு, ஸோ 5 சைல்டு நீங்கள் எடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த 5வது சைல்டுக்கு வந்து வேஸ்டிங், ஸோ லோ வெயிட் ஃபார் ஹைட் இருக்கும். அண்ட் மோர் தென் 50% ஆஃப் சில்ட்ரன் ஆர் அனிமிக்னா வந்து அந்த அயன் கண்டென்ட் வந்து உங்கள் பாடியில் வந்து கம்மியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இதுதான் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட் 2020, இது வந்து சோஃபி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனும் அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒன்றா பண்ணுற ஒரு ரிப்போர்ட் தான் சோஃபி. அண்ட் பெட்டர் நியூட்ரிஷன் அண்ட் பெட்டர் டுமாரோ அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பிரெட் ஃபார் த வேர்ல்ட் இன்ஸ்டியூட். ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் ஸ்டாகரிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியன் ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் மேல் நியூட்ரிஷன். ஸோ இவங்க வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபுட் இன்செக்யூரிட்டி இருக்குது, மேல் நியூட்ரிஷன் ரொம்ப ப்ரிவேலிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. These reports show prevalence of highest rate of stunting and wasting in India among South Asian countries. ஸோ நீங்கள் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸே எடுத்துக்கிட்டாலும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அப்புறம் 2 குளோபலி ரெக்கக்னைஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட், ஸோ பிஓயூன்னு சொல்லுவாங்க, அண்ட் ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் ஆஃப் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி. இது ரெண்டுமே வந்து ஒரு குளோபலாக வந்து ஒரு நார்மலாக வந்து நீங்கள் இந்தியாவில் இல்லை ஒரு கண்ட்ரிலையோ ஃபுட்டை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் மெஷர்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கன்சியூமிங் இன்சஃபிஷியன்ட் கேலரிஸ் that their required minimum dietary energy requirement. ஸோ கேலரிஸ் வந்து கம்மியாக எடுக்கிறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அண்டர் நரிஷ்மெண்ட், இன்சஃபிஷியண்ட்டாக எடுக்கிறது. ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் ஆர் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காதது. இட் ஐடென்டிஃபைஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தட் ஆர் சிவியர்லி ஆர் மாடரேட்லி ஃபுட் இன்செக்யூர். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபுட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இதை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமாங் த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன், ஸோ இந்தியா, சைனா, நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக 2001லேருந்து 2018 இயர்ஸில் கம்மியாக வந்து ஒரு க்ரோத்தே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ டிக்ளைன் பார்த்திங்கன்னா 24.7% தான் இந்தியாவில் வந்து இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதே சைனாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக கம்மியாக இருக்குது, 76, 42. இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் கூட அவ்வளோ தாலிபான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க கூட இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட்டில் நல்லா தான் டிக்ளைன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் இந்தியா அதே ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் வாட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பீச் கேம்பெயின் மாதிரி பை த ரைட் டு ஃபுட் கேம்பெயின். ஸோ ரைட் டு ஃபுட் கேம்பெயின் வந்துட்டு ஹங்கர் வாட்ச் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கேம்பெயின் நடத்துகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி கிரிம் சிச்சுவேஷன் வித் க்ளோஸ் டு one out of every 3 respondents reporting low food consumption and massive compromise on food quality. ஃபுட் குவாலிட்டி ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். அண்ட் குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2020ல் ஹூ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நியூட்ரிஷன் ரிப்போர்ட். அதில் இந்தியாஸ் அமாங் 88 countries who are likely to miss global nutrition targets. ஸோ SDG கோல்ஸ் உங்களுக்கு தெரியும். கோல் நம்பர் 2 நோ பாவர்ட்டி ஃபஸ்ட் ஒன், நோ ஹங்கர் அப்படிங்கிறது செகண்ட் ஒன், ஜீரோ ஹங்கருங்கிறது. ஸோ அதில் இந்தியா அலாங் வித் 88 countries வந்து இந்தியாவை கூட சேர்த்தியும் 88 countries வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். அது இல்லாமல் நித்தி ஆயோக் தான் வந்து இந்த SDG கோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க இந்தியாவில். ஸோ அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 states தான் வந்து ஹேவ் மேனேஜ் டு அட்ரஸ் UN ஜீரோ ஹங்கர் கோல். ஸோ யூஎனோட ஜீரோ ஹங்கர் கோல் நம்பர் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 7 states தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக நியூட்ரிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபுட் வந்து இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ரைட் டு லைஃப் வந்துட்டு ஃபுட் இல்லாமல் ரைட் டு லைஃப் எப்படி கிடைக்கும், ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் இது இல்லாமல் வந்து ஆர்டிகல் 39-41 DPSPயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டிசன்ஸ் மென் அண்ட் விமன் ஈக்குவலி ஹேவ் த ரைட் டு அடிக்வட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். 47 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரேஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். இதெல்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வந்து இதில் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா DPSPயா அந்த மாதிரி. ஸோ நியூட்ரிஷனை ரேஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டோட வேலை. அண்ட் ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் இது வந்து GS பாயிண்ட் ஆஃப் 2, இது GS3 கடையில் வரும் ஹியூமன் கேபிட்டல். ஸோ எக்கனாமிக் சர்வே 2019-2020 என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப் பட் ஆல்சோ அன் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் இன் த க்ரோத் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் தேர்ஃபார் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேஷனல் வெல்த் கிரியேஷன். இப்போ இன்றைக்கி இருக்கிற சில்ட்ரன் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான சாப்பாடை கரெக்டாக கொடுத்தா தான் வந்து அந்த ஹியூமன் கேபிட்டல் வந்து ஒரு நம்ம கண்ட்ரியில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் வித் அண்டர் நியூட்ரிஷன், அனீமியா அண்ட் அயோடின் டெஃபிஷியன்சிஸ் வில் ஹேவ் லோ IQ ஸ்கோர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அஸ் அடல்ட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அந்த அண்டர் நியூட்ரிஷனுக்கு சப்ஜெக்ட் ஆகிட்டாங்களோ, அனீமியாக்கு சப்ஜெக்ட் ஆகிட்டாங்களோ, அயோடின் டெஃபிஷியன்சி வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கான IQ இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் வேர்ல்ட் பேங்க் எஸ்டிமேட் இண்டிகேட்ஸ் தட் ரெடியூசிங் ஸ்டண்டிங் கேன் ரேஸ் இந்தியாஸ் GDP 4-11%. ஸோ இந்தியா வந்து ஸ்டண்டிங்கை குறைச்சாங்க அப்படின்னா அவங்க GDPலேருந்து 4-11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேர்ல்ட் பேங்க் கொடுத்த எஸ்டிமேட். ஸோ இந்தியா கேன் லெவரேஜ் இட்ஸ் டெமோகிராஃபிக் டிவைடன்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அட்டைன் ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் காக்னிஷன். உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து டெமோகிராஃபிக் டிவைடன்ட்டில் இருக்குது. ஐ மீன் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அடுத்த வந்து 2040 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரீப் பண்ணி நம்ம அழகாக வந்து இதுலேருந்து எடுத்துடணும், இல்லை இந்த பாப்புலேஷனில் அப்படியே ஓல்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாப்புலேஷனுக்கு ஒழுங்கான ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் காக்னிஷன் வந்து கொடுக்கணும், எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்களுக்கான விஷயத்தை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட டெக்ளரேஷன் ஆஃப் ஃபிலாடெல்ஃபியா. ஸோ ஃபிலாடெல்ஃபியாவில் 1944 வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவர்ட்டி எனிவேர் இஸ் அ த்ரெட் டு ப்ராஸ்பெரிட்டி எவ்ரிவேர். ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலன்னா உங்கள் கண்ட்ரி வந்து ப்ராஸ்பர் ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து 2018 மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு 2 ஃபேமஸான கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சுவாமி விவேகானந்தா அது. ஸோ ஸ்பிரிச்சுவலி கேனாட் பி தாட் ஆன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு எம்டி ஸ்டமக்கில் உங்களால் டீச் பண்ண முடியாது. ஸோ அந்த வயிற்றை ரெப்பினா மட்டும்தான் வந்து அந்த மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் Pearl S. Buck வந்து ஒரு ஃபேமஸ் ஆத்தர். ஸோ அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி மேன் காண்ட் see right or wrong, he just sees food. ஸோ சாப்பாடு வந்துட்டு உங்கள் கண்ணில் தெரியல அப்படின்னா, ஐ மீன் நீங்கள் ரொம்ப பசிச்சது அப்படின்னா அவனுக்கு தப்பு இது ரைட் எதுன்னே தெரியாது. ஸோ அவனுக்கு வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் சாப்பாடு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி Pearl S. Buck வந்து சொல்லியிருப்பார்.
பேரடாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் வந்து 2005லேருந்து 2015 10 இயர்ஸ் ஸ்பேனில் வந்து 270 மில்லியன் பாப்புலேஷனை வந்து பாவர்ட்டிலேருந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாவர்ட்டிலேருந்து லிஃப்ட் பண்ணது நியூட்ரியன்ஸில் அது வந்து எஃபெக்ட் காட்டணும், பட் இந்தியாவில் காட்டல அப்படிங்கிறாங்க. ஸோ த ரிடக்ஷன் இன் பாவர்ட்டி ஹேஸ் பின் சப்ஸ்டான்ஷியல் இன் இந்தியா. ஹவர் மேல் நியூட்ரிஷன் ஹேஸ் நாட் டிக்ளைன் as much as the decline has occurred in terms of poverty. நான் சொன்ன மாதிரி the reduction is found to be much lower than in neighboring. ஸோ நான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சைனா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் கூட இந்த மேல் நியூட்ரிஷன் லெவலில் நல்லா தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் சைனா, தீஸ் ஆர் த கண்ட்ரீஸ் which had somewhat similar levels of undernourishment in and around the year 2000. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் இந்தியாவோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா லோ இன்கம் ஸ்டேட்ஸ் கூடி லைக் சத்தீஸ்கர், ஒடிசா கூடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஹை பர் கேபிட்டா இன்கம் நல்லா இருக்கிற ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத், மகாராஷ்டிராலாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மேல் நியூட்ரிஷன். அப்புறம் ட்ரைபல், ரூரல், புவர் அண்ட் இல்லிட்ரேட் மதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து சில்ட்ரன் ஆர் பேட்லி ஆஃப் இன் சோ கால் டெவலப்ட் ஸ்டேட்ஸ் ஹரியானா, பஞ்சாப் அண்ட் குஜராத்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபலோ, ரூரலோ, புவரோ, இல்லிட்ரேட் மதர் இருக்கிற சில்ட்ரன் வந்து ரொம்ப பேட் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒடிசா பார்த்திங்கன்னா லோ இன்கம் ஸ்டேட் தான், ஹேஸ் அ பெட்டர் நெட்வொர்க் ஆஃப், அவங்களுக்கு கூட வந்து நல்ல இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அமாங் விமன் நல்லா பண்ணியிருக்காங்க, விச் ஹேவ் ட்ரான்ஸ்லேட்டட் இன்டு பெட்டர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வென் கம்பேர்ட் டு குஜராத். ஸோ ஒரு விமனை நீங்கள் எஜுகேட் பண்ணி அவங்களுக்கான விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அடுத்து வர சில்ட்ரனுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து வளர்த்துவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் ஸோ அது ஒடிசா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வென் கம்பேர்ட் டு குஜராத். ஸோ ஐரானிக்கலி அட் த சேம் டைம் இந்தியா இஸ் ஆல்சோ grappling with the rising menace of overnutrition. ஸோ இந்த அண்டர் நியூட்ரிஷன், மேல் நியூட்ரிஷன் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மேல் நியூட்ரிஷனில் அண்டர் நரிஷ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் ஒபிசிட்டி அப்படிங்கிறதும் வந்து ஒரு சீரியஸான த்ரெட் தான். நியர்லி 1/5 ஆஃப் த இந்தியன் அடல்ட்ஸ் ஆர் இதர் ஒபேஸ் ஆர் ஓவர்வெயிட் ஆஸ் பர் த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4ல் பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட்ஸ் வந்து ஒபேஸாக இருக்காங்க, லீடிங் டு அன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டயபிட்டிஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ்லாம் நிறைய வருவதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3/5 ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் அக்ரிகல்ச்சர் இந்தியா. உங்களுக்கே தெரியும் அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ இந்தியாவில் வந்து 5 எடுத்துட்டிங்கன்னா அதில் 5 பேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 பேர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸோட 70th ரவுண்டில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் மேல் நியூட்ரிஷன் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ரிவலண்ட்டாக இருந்தாலும் அந்த ரூரல் ஏரியாவில் தான் நிறைய மேல் நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரவுண்ட் 4ல் சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது, இதோட கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கும் இதுக்கான ஒரு ரோல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, ஃபேர் அண்ட் ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், இந்த சுகர் கேன் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் வந்து இது இன்னும் டைவர்சிஃபை பண்ணி நிறைய க்ராப்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கன்வர்ஜென்ட் ஆக்ஷன், நியூட்ரிஷன் கவர்னன்ஸ். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கான வந்து பாயிண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம், வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதலாம். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனுவல் இன்டெகிரேட்டட் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் ஆக்ஷன் பிளான்ஸ் ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் த போஷான் அபியான். ஸோ போஷான் வந்து இட்ஸ் நியூட்ரிஷன் மிஷன். ஸோ இதுக்கடியில் வந்து எல்லா பிளான்ஸும் இன்டெகிரேட் பண்ணி ஒன்றா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அலைன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி வித் நேஷனல் நியூட்ரிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு என்னெல்லாம் பாலிசி கொண்டு வரீங்களோ அது நேஷனல் நியூட்ரிஷன் ஆப்ஜெக்ட்ஸோட இணைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஐசிடிஎஸ் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரீ ஸ்கூலிங் லெவல்லே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், க்ரோத் மானிட்டரிங் பண்ணணும். அங்கன்வாடி சென்டர்ஸில் சில்ட்ரன் வந்து 3லேருந்து 6 வயசு வரைக்கும் க்ரோத் மானிட்டரிங் அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஹோம் பேஸ்ட் கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க தான். ஸோ மதர்ஸ் ஹேவிங் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் 3 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் டு என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் இன்ஃபென்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங் ப்ராக்டிசஸ். ஸோ 6 மாதம் வரைக்கும் வந்து சைல்டுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் பற்றி சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்வர்ஜென்ட் ஆக்ஷன். நியூட்ரிஷன் கவர்னன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நேஷனல் நியூட்ரிஷன் சர்வேலன்ஸ் சிஸ்டம். ஸோ சர்வேலன்ஸ் சிஸ்டம்னா வந்து எங்கெங்கே நியூட்ரிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அளந்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம் இஸ் பிசெட் வித் persistent challenges such as shortage of staff and field workers. ஸோ இந்த இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லலாம் வந்து ஸ்டாஃப்ஸ் கிடைக்கல, ஒரு ரொம்ப சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ஷூர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ்லாம் வந்து நல்லா அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கோஆர்டினேஷன் அமாங் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.
அண்ட் பிஆர்ஐ அண்ட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஸோ ரேஷன் கடைகள் அண்ட் பப்ளிக் ஹெல்த் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அவுட் சைட் த கவர்மெண்ட் டு கண்டக்ட் இண்டிபெண்டன்ட் ஆனுவல் ஆடிட். ஸோ கவர்மெண்ட் மட்டுமே வந்து இந்த நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்குன்னு ஆடிட் பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்கு வெளியில் நிறைய சோஷியல் ஆடிட்ஸ்லாம் பண்ணுவாங்களே, என்ஜிஓஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆடிட்ஸ் நிறையா பண்ணால் தான் மக்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஆக்சஸ் டு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இப்போது வந்து சில்ட்ரனுக்கு வந்து எதனால் இந்த மாதிரி நியூட்ரிஷன் வந்து சேர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச் ஆஃப் த சைல்ட்ஹுட் அண்டர் நியூட்ரிஷன் இஸ் அட்ரிபியூட்டபிள் டு இல்னஸ். ஸோ அண்டர் நியூட்ரிஷனில் இருக்கிற சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இல்னஸ்னால, பர்டிகுலர் டயரியா, நிமோனியா, மீசில்ஸ் சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா அவங்களுக்கான அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வராது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கவர்மெண்ட் வந்து வாஷ் இனிஷியேட்டிவ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இம்யூனைசேஷன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ரோட்டா வைரஸ் அண்ட் நியூமோனிக்கல் வேக்சின்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் டேஸ் ஸோ அப்படின்னு சொல்லி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த நியூட்ரிஷன் டேஸ் மந்த் வைஸ் வந்து இந்த ஸ்டேட்ஸுக்கு இந்த நியூட்ரிஷன் டே, இந்த மந்த் வந்து நியூட்ரிஷன் டே அப்படிங்கிற மாதிரி வந்து அவேர்னஸ் கொண்டு போகணும். ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபுட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்சென்டிவ்ஸ் நிறையா வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஃபீமேல் லிட்ரஸி வந்து அதிகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் ஸ்பேசிங், ஒரு சைல்டுக்கும் இன்னொரு சைல்டுக்கும் உள்ள அந்த ஸ்பேசிங் அதிகமாக இருக்கணும். அண்ட் டிலேயிங் ஏஜ் ஆஃப் மேரேஜ், ஸோ மேரேஜ் ஏஜ் வந்து டிலே பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 months. அப்புறம் ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு மெட்டர்னல் நியூட்ரிஷன். ஸோ அம்மாவோட நியூட்ரிஷன் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தையோட பேபி வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டமக்குள்ளே, அப்போ வந்து அதோட க்ரோத் ஒழுங்காக இருக்காது. மெட்டர்னல் ஹெல்த் வந்து பார்க்கணும். ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் அண்ட் எபிஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஸோ ஜீனில் வர ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் இன்இக்வாலிட்டி கூடியும். ஸோ கேர்ள் சில்ட்ரன் வந்து ஆர் மோர் லைக்லி டு பி மேல் நரிஷ் தென் பாய்ஸ். பாய்ஸோட கேர்ள்ஸ் மேல் நரிஷ்டாக இருக்காங்க. அண்ட் இதே பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸே வந்து லோ காஸ்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப மேல் நரிஷ்டாக இருக்காங்க அது தென் த அப்பர் கிளாஸ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா fiscal deficit reaches 120% of annual targetனு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்டடி படி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன் லீகுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th November, ஸோ 29th November இந்த சென்ஸ் வந்து இன்றைக்கி தான் 10 AM வந்து அன்அகாடமி 1 year subscription for top 30. இது வந்து டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணி டாப் 30க்குள்ளே வரவங்களுக்கு வந்து 1 year அன்அகாடமி கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸையோ இந்த ஃப்ரீ கோர்ஸையோ நீங்கள் அவைல் பண்ணணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அன்அகாடமி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபைன். அது இல்லாமல் உங்களுக்கு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் 1 monthக்கு வந்து வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா fiscal deficit reaches 120% of annual target. ஸோ 2020 to 2021 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3.5% தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஸ்டடி படி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அங்கே வரும். ஸோ அதில் நான் டீட்டெயில்டாக வந்து என்னென்ன அப்படிங்கிறத எடுத்திருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3.5% வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 3.5% ஆஃப் த ஜிடிபி. ஓகேங்களா. ஸோ அது வந்து 7.8 lakh crores தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா எவ்வளோ பாரோ பண்ணுறோம் அப்படிங்கிறது அவ்வளோதான் போகணும். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9.53 lakh crore வந்து போயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து 120% வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3% தான் போகணும். ஸோ எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 3% மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எப்போ வரைக்கும்னா 31st March 2021 வரைக்கும். பட் நம்ம 3.5 போயிருக்குமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் எஸ்கேப் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இது இனிஷியலாக 2003 ஆக்டில் கொண்டு வரல. அதுக்கப்புறம் என்கே சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 0.5 அப்படிங்கிறது தான் எஸ்கேப் கிளாஸ். ஸோ எஸ்கேப் கிளாஸ் ரெஃபர்ஸ் டு த சிச்சுவேஷன் அண்டர் விச் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் flexibly follow fiscal deficit target during special circumstances. This terminology was innovated by the NK Singh Committee on FRBM. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3% தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இருக்கணும் ஆஃப் யோர் ஜிடிபி. பட் 3.5 அந்த 0.5 எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NK Singh கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக வந்திருந்தது. அண்ட் இந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 4(2) ஆஃப் த FRBM ஆக்ட் 2003 கடியில்
the center can exceed the annual fiscal deficit target citing certain grounds. ஸோ சிலதை வச்சு இந்த 3%லேருந்து 0.5 மேலே போகலாம். இப்போ நேஷனல் செக்யூரிட்டி ஏதாவது ஆயிடுச்சு, வார் ஏதாவது வந்துருச்சு, நேஷனல் கெலாமிட்டி வந்துருச்சு, அக்ரிகல்ச்சர் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் நம்மளோட இப்போ கூடி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் தான் வந்து நடந்துகிட்ருக்கு எக்கனாமியில். டிக்ளைன் in the real output growth of the quarter by at least 3 percentage points below the average of the previous 4 quarters. ஸோ முந்தின 4 குவார்ட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 ஒரு இயரில் 4 குவார்ட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த குவார்ட்டர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது 3% வந்து இந்த குவார்ட்டரில் இப்போ கரண்ட் குவார்ட்டரில் வந்து கம்மி ஆகிடுச்சு. அந்த 4% அந்த 4 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதுனா டெஃபினட்டாக வந்து இந்த எஸ்கேப் க்ளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் வேரியஸ் டெஃபிசிட்ஸ் இன் இந்தியா. ஸோ டெஃபிசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னு 4 விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா ஃபிஸ்கல்னாவே கவர்மெண்ட் தான். ஓகேங்களா. இப்போ கவர்மெண்ட் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். இப்போது நான் தான் கவர்மெண்ட் அப்படின்னா நான் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸ்பெண்டிச்சர்னால் காசு செலவு பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறத மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் தென் த ரெசிப்ட்ஸ், எனக்கு அதிகமான வரவு தான் வரணும், பட் செலவு நான் அதிகமாக பண்ணுறேன்னா அது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்க்கு வந்து இட் லீட் டு. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு காசு கம்மியாக வருதா, நீங்கள் டெஃபினட்டாக போய் வேறு யார்கிட்ட கடன் கேட்பீங்களா? ஸோ அந்த கடன் தான். ஸோ அதுதான் வந்து பாரோயிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். எக்ஸப்ட் பாரோயிங்ஸ்னு ஏங்க கொடுத்துருக்காங்கன்னா இதை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ். ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு மச் த கவர்மெண்ட் நீட்ஸ் டு borrow from the market to meet the expenditure when its resources are inadequate. The larger fiscal deficit implies larger amount of borrowings, high fiscal deficit leads to. ஸோ இதான் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஹோலாக வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் நடந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஹை எக்ஸ்பெண்டிச்சர் விச் இன் டர்ன் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்னென்னு டீட்டெயிலாக நான் எடுத்துட்டேன். தெரியல அப்படின்னா ஸ்டடி படி இன்ஃப்ளேஷன் சர்ச் பண்ணி பாருங்கள், அங்கே வரும். அண்ட் எக்கனாமிக்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் நான் பல தடவை எடுத்துட்டேன். இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ ஹை எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய காசு வந்து நம்மளோட எக்கனாமியில் இன்ஃப்ளோ ஆகுது. தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ஃப்ளேஷன் வில் லீட் டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது காசு வந்து நம்மளோட சொசைட்டியில் அதிகமாக இருக்குது, நம்மளோட எக்கனாமியில் அதிகமாக இருக்குன்னா தட் வில் லீட் டு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ காசு கம்மியாக இருக்குன்னா தான் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் போய் காசு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தருவான். அதே காசு வந்து எக்கனாமியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தருவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசை சக்குன்னு பண்ணணும் பேங்க்ஸ். ஸோ இந்த சைக்கிளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இது எக்கனாமிக்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா. அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் ஃபினான்ஸ்ட் பை பாரோயிங். ஸோ சொன்னேன் இட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் இன்க்ரீஸ். திஸ் மே லீட் டு டெப்ட் ட்ராப். ஸோ கவர்மெண்ட் வந்து அதிகமாக பாரோ பண்ணுவாங்க. பாரோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணும். இதனால் டெப்ட் ட்ராப்புக்கு வந்து லீட் ஆகும். ஸோ க்ரௌடிங் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமாக பேங்க்ஸ்ட்டோ இல்லை என்பிஎஃப்சிட்டோ போய் காசு வாங்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் போய் காசு வாங்கணும்னா காசு வாங்க முடியாது. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வெளியேறிடுவாங்க. இதான் க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டடி படி க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். So high fiscal deficit may push investors out of the market. So it impacts credit rating of the government. இப்போ கவர்மெண்ட் வந்து ஓவராக பாரோ பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டோட அந்த கிரெடிபிலிட்டி கம்மியாயிரும். ஸோ அதனால் கிரெடிட் ரேட்டிங் வந்து கவர்மெண்ட்டுக்கு கம்மியாயிரும். அப்புறம் இது நம்மளோட கரன்சியை வீக்கன் பண்ணும். ரொம்ப பாரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம கரன்சி வந்து வீக்கன் ஆகிடும். அடுத்து இட் லீட்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் அசெட்ஸ் தட் இஸ் ஈதர் பாரோயிங் ஆர் செல்லிங் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ். ஸோ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காசு பார்த்தாம அவங்களுக்கு இருக்கிற அசெட்ஸை இப்போது பிஎஸ்யூஸ்லாம் இருக்காங்களே அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவாங்க, இல்லை விற்றுருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் வில் லீட் டு லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் growth. இப்படியெல்லாம் நடந்தது. கவர்மெண்ட்டே வந்து சஸ்டைனபிளாக இருக்க முடியல அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட எக்கனாமி அப்படியே க்ரோத்லேருந்து கம்மியாயிடும். இதுதான் வந்து விஷயம். அடுத்து ப்ரைமரி டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்தோம்ல ஃபிஸ்கல் டெஃபிசிட் அது மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணுறோன்னா இப்போ போன வருஷம் கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து இந்த வருஷமும் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து நம்மளோட ரியல் ப்ரைமரி டெஃபிசிட்டை காட்டாது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கணக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா தான் நம்மளோட ஒரிஜினல் ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ கவர்மெண்ட் எவ்வளோ தான் பாரோ பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ரைமரியாக கவர்மெண்ட் எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் டிஃபைன்ட் as the fiscal deficit of the current year minus interest payment on the previous borrowings. நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக என்னென்ன
என்னெல்லாம் பாரோ பண்ணியிருக்காங்களோ ப்ரீவியஸ் இயரில் அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ என்ன தான் பாரோ பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இஃப் த பிரைமரி டெஃபிசிட் ஆஃப் அ கண்ட்ரி ஷ்ரிங்கிங் இட் மீன்ஸ் ஃபிஸ்கல் ஹெல்த் ஆஃப் த எக்கனாமி இஸ் இம்ப்ரூவிங். ஸோ இந்த பிரைமரி டெஃபிசிட் வந்து கம்மியாகுது அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அதிகமாக பாரோ பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகமாக பண்ணுறதில்ல. அப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகமாக பண்ணுறதில்ல, இன்ட்ரெஸ்ட் லைக் பாரோ அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ நல்ல நம்மளோட எக்கனாமி க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெவன்யூ டெஃபிசிட்டாக ரொம்ப முக்கியங்க. இப்போ FRBM ஆக்ட்லேயே நீங்கள் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரெவன்யூ டெஃபிசிட்லாம் கணக்கில் எடுத்திங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நார்மலாக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, எவ்வளோ அதுக்கு வரவு வருது, ஸோ இதுதான் வந்துட்டு ரெவன்யூ டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ரெவன்யூ டெஃபிசிட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஓவர் இட்ஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஓவராக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு தேன் அதோட ரெவன்யூ விட. ஸோ நான் இப்போ செலவு பண்ணுறேன்னா அந்த செலவுலேருந்து நாளைக்கு எனக்கு காசு வரணும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு பில்டிங் கட்டுறேன்னா அந்த பில்டிங்லேருந்து நாளைக்கு எனக்கு வாடகை வரணும். இதுதான் வந்துட்டு ரெவன்யூ டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அதுலேருந்து எனக்கு ஒழுங்கான வாடகை நான் போட்ட அமௌண்ட்டை விட லைக் கம்மியாக வந்துட்டு இருந்தால் அதுதான் ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் மோர் தென் வாட் இட்ஸ் கலெக்ட்ஸ். ஸோ கலெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இட் லீட்ஸ் டு reduction of assets, that is either borrowing or selling its existing assets. So இது அங்கே படிச்சது மாதிரியே தான். It impacts credit rating of the government தான். And the increase in revenue deficit is it places many government expenditure in jeopardy. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவன்யூ டெஃபிசிட் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் மைனஸ் கிராண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எஃபெக்டிவ் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க, சில செலவுலாம் வந்து பண்ணாங்கன்னா திருப்பி அவங்க கவர்மெண்ட்டுக்கு வராது. ஓகேங்களா. பட் சில செலவு பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கிராண்ட்ஸ் தருது, காசு கொடுக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசெட் கிரியேட் பண்ணுறது. கேபிட்டல் அசெட்னா வந்து இந்த ரோடு இந்த ரயில்வேஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதுக்கான காசு அவங்க கேபிட்டல் அசெட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோட்வேஸ் அந்த ரயில்வேஸ்லேருந்து அவங்களுக்கு காசு வரும். ஸோ இது நிஜமான வந்துட்டு ரெவன்யூ டெஃபிசிட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் என்ன தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணனாலும் ஆனால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் அசெட் கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்றாங்க. கிராண்ட்ஸாக கொடுத்தாலும் அப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டேட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிட்டுருக்கு, அதுலேருந்து காசு வந்துட்டுருக்கு. ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் இருந்தாலும் அங்கேருந்து காசு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெவன்யூ டெஃபிசிட்டே ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று கவர்மெண்ட் எவ்வளோ தான் செலவு பண்ணுது அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து செலவு பண்ணது கேபிட்டல் அசெட்க்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ திஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் தோஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் டன் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். ஸோ அவ்வளோதாங்க விஷயம். நெக்ஸ்ட் ஸோ அந்த ஆர்டிக்கல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கோர் செக்டர் கான்ட்ராக்ஷன் வைடன்ஸ் டு 2.5% சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஜிடிபி எவ்வளோ கம்மியாச்சுன்னு, கிட்டத்தட்ட வந்து 24% மைனஸ் ஆச்சு. அண்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -7.5% வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. இதை வந்து கோர் செக்டர்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணணும். இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நான் பல தடவை பேசியிருக்கேன் நம்மளோட ஸ்டடி படி சேனலில். ஸோ அதை பற்றி போய் பாருங்கள். ட்ரிக்ஸில் போட்டிருப்பேன், ஹவு டு ரிமெம்பர் த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் CCC ஃபர்ன்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ட்ரிக்ஸ்குள்ளே போய் பாருங்கள். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஜிடிபி வந்து எப்படி நாட் ஜிடிபி இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இது ஜிடிபி கூட சேர்ந்து தான் டிக்ளைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம ஜிடிபி வந்து 24% குறைஞ்சப்போ இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா -37.59% டிக்ளைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைக் ஓரளவுக்கு 0.1% வந்து வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஜிடிபி 7.5% வந்து டிக்ளைனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்துருவோம். இந்தியாவில் வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் ரிஃபைனரி, ஃபர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. இது ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட வெயிட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 40.27. என்ன இது 8 கோர்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. பட் இந்த 8 இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட வெயிட்டேஜ் நீங்கள் ஒரு 100% எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 40.27% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால தான் இது தனியாக பிரித்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டாங்க. இது இல்லாமல் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரும். அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே தான் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஸோ நார்மலாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் 100 ஓகே 15 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அந்த 15 இண்டஸ்ட்ரீஸும் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அந்த 15 இண்டஸ்ட்ரீஸில் இந்த 8 இண்டஸ்ட்ரீஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 8 இண்டஸ்ட்ரீஸோட வெயிட்டேஜ் வந்து அதுக்குள்ளே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆஃப் த டோட்டல் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணுறது ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதோட பேசியர் இருக்குது. பேசியரும் ப்ரிலிம்ஸ் கேட்பாங்க. பேசியர் வந்து 2011 to 12.
பேஸ் இயர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நோட்டட் தட் ஐஐபினா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ப்ரிப்பேர்ட் பை என்எஸ்ஓ. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நீங்கள் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா என்எஸ்ஓ. இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்ஓவையும் என்எஸ்எஸ்ஓவையும் மர்ஜ் பண்ணி என்எஸ்ஓவை ஆக்கிட்டாங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஆக்கிட்டாங்க. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, அடுத்து அண்டர் த ஸோ இந்த என்எஸ்ஓ வந்து எந்த மினிஸ்ட்ரி கடியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம், இதுவும் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. இதில் டாப் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், ஃபர்டிலைசர். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலியம், லாஸ்ட் வந்து ஃபர்டிலைசர், கம்மியான வெயிட்டேஜ். ஓகேவா, ஃபைன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஜிடிபி கான்ட்ராக்ட் 7.5% இந்த செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜிடிபி வந்து 7.5% வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்துட்டு 24% கிட்டத்தட்ட குறைஞ்சது, செகண்ட் குவார்ட்டரில் 7.5% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சைமல்டேனியஸ் குவார்ட்டர்ஸில் நம்மளோட ஜிடிபி வந்து கான்ட்ராக்ஷன் மைனஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் ரெசஷன்னு அர்த்தம். ஸோ இது ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ஷன் என்ன, ரெசஷன்னா என்ன, டெப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மளோட ஃபஸ்ட் குவார்ட்டரில் மைனஸில் இருந்திருக்கு, செகண்ட் குவார்ட்டர்லேயும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ 2 டைம் வந்து 2 குவார்ட்டர்ஸும் வந்து சைமல்டேனியஸாக வந்து அடுத்தடுத்து மைனஸில் இருந்தது, கான்ட்ராக்டாக இருந்தது அப்படின்னா இட் வில் லீட் டு ரிசெஷன். ஸோ அஃபிஷியலாக வந்து நம்ம ரிசெஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கர்நாடகா டிஃபர்ஸ் டெசிஷன் ஆன் இன்க்ளூஷன் ஆஃப் லிங்காயட்ஸ் இன் ஓபிசி. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. ஸோ லிங்காயட்ஸ் அந்த குரூப் இருக்காங்களா, அவங்கள வந்து ஓபிசியில் போடணுங்கிற மாதிரி பல வருஷமாக 2018 வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து லிங்காயட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லிங்காயட்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஷைவைட் செக்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் மோனோயிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மோனோயிசம்னா வேறு, குவாலிஃபைட் மோனோயிசம்னா வந்து வேறு. ஸோ என்ன இது குவாலிஃபைட் மோனோயிசம்னா, ஜீவா பிரம்மான்னு 2 விஷயம் இருக்குது சரிங்களா. இந்த ஜீவா பிரம்மா வந்துட்டு தனித்தனி விஷயங்கள் தான். பட் ஒரு மனுஷன் வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ணும்போது இந்த 2 ஒன்றாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது 2 தனித்தனி ஆஸ்பெக்ட்ஸ் தான். பட் சால்வேஷன் அட்டைன் பண்ணும்போது இந்த ஜீவாவும் பிரம்மாவும் ஒன்றாயிடும். ஆனால் ஒன்றானாலும் இதை நாங்கள் தனித்தனியாக தான் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் குவாலிஃபைட் மோனோயிசம்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதோட செக்ட் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசவா வந்து வேதாஸை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுவார். அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் பிராமன் கிளாஸ், ஸோ பிராமன் ப்ரீஸ்ட் தான் இருப்பாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணார். அண்ட் ஆர்டினேட்டட் அ நியூ ப்ரீஸ்ட்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்காமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ரீஸ்ட்ஹுட் ப்ரீஸ்ட்ஹுட்டை வந்து ஃபாலோ பண்ணார். ஓகேங்களா, யா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ட் எங்கே நார்மலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, மைசூர் அண்ட் கர்நாடகாவில். ஸோ கர்நாடகாவில் 17% ஆஃப் த மக்கள் வந்துட்டு லிங்காயட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனால கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து இருக்குது. அண்ட் லிங்காயட்ஸ் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபிலாசபி ஆஃப் த ரிலிஜன் வந்து சக்தி விசிஷ்ட அத்வைத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அத்வைத்தா, விசிஷ்ட அத்வைத்தாலாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபிலாசபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஆர் காஸ்மிக் எனர்ஜி. ஸோ ஸ்பேஸில் அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இவங்களோட ஃபிலாசபி இருக்குது. அண்ட் த பேசிக் டெனட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி சேம் அஸ் விசிஷ்ட அத்வைத்தா. ஸோ அதனால தான் சக்தி விசிஷ்ட அத்வைத்தான்னு வந்து இருக்குது. ஸோ யோகாவும் மெடிடேஷன் தான் வந்து அவங்களோட பார்ட்ஸ் டு அச்சீவ் த காஸ்மிக் எனர்ஜி. அண்ட் லிங்காயட்ஸ் வந்து மீட் சாப்பிட மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஆல்கஹால் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. அண்ட் லிங்காயட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் த பிராமணிக்கல் டாமினேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் ரேஸ்ட் வாய்ஸ் அகேன்ஸ்ட் த காஸ்ட் சிஸ்டம், அன்டச்சபிலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, வேதிக் சுப்ரீமசி, ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப். ஸோ ரிச்சுவல்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க இவங்க. பில்கிரிமேஜ் போகிறது அதையும் வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. சாக்ரிஃபைஸ், இந்த சாக்ரிஃபைஸஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ எதுவும் டீட்டெயில்டாக எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தி ஸ்ப்ரெட் ஆஃப் சோஷியல் அவேர்னஸ் த்ரூ ஹிஸ் போய்ட்ரி பாப்புலர்லி நோன் அஸ் வச்சனாஸ். ஸோ இவரோட போய்ட்ரி மூலமா வந்து இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அது வந்து வச்சனாஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் brought about ரெனைசான்ஸ் இன் கன்னடா லிட்ரேச்சர். ஸோ இது வந்து கன்னடா லிட்ரேச்சரில் ரெனைசான்ஸ் கொண்டு வந்தது இந்த வச்சனாஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீ செட் அப் அனுபவ மண்டபா அப்படிங்கிறது விச் வெல்கம் மென் அண்ட் விமன் ஆஃப் ஆல் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் டு டிஸ்கஸ் ஸ்பிரிச்சுவல் கொஷின்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ லைஃபோட ஸ்பிரிச்சுவல் கொஷின்ஸை வந்து மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுபவ மண்டபா அப்படிங்கிறத கட்டினார். அண்ட் பசவா காயின்ட் அ ஸ்லோகன், ஒரு ஸ்லோகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
கயக்காவே கைலாசா அப்படிங்கிற வந்துட்டு ஸ்லோகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி, தேர் இஸ் ஒர்த் இன் எவ்ரி ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காஸ்ட் சிஸ்டம், இந்த ஹைராக்கி வந்ததெல்லாம் வந்து இந்த ஒர்க் வச்சு தானே வந்தது. ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து இட் இஸ் வர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பாரு. விமன் வந்து ரீமேரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. லிங்காயட்ஸ் வந்து தே ஒப்போஸ்ட் இமேஜ் வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து இஸ்லாமிசம் இருக்குல்ல, அது மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். in this sect only sacred images is the symbol of Shiva. ஸோ இவங்க வந்து எந்த இமேஜஸ்லாம் வந்து வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, சிவாவோட சிம்பிளை தான் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. மீட் அண்ட் ஸ்மோக் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. அண்ட் தே ஒப்போஸ் கிரிமேஷன், எரிக்கிறது வந்து இவங்க ஒப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் எரிக்காமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாடியை வந்து பரி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து இஸ்லாமிக் கல்ச்சரில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இமேஜ் வர்ஷிப்பும் வந்து இஸ்லாமிஸ் பீப்புளும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ சேக்ரெட் லிட்ரேச்சர் இஸ் இன் கெனரீஸ் அண்ட் தெலுங்கு. ஸோ இவங்களோட சேக்ரெட் லிட்ரேச்சர் வந்து கெனரீஸ்லையும் தெலுங்குலையும் இருக்கும். அண்ட் நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கம்பல்சரி லைசன்சிங் பற்றி கேட்டிருந்தேன், ஆஃப் பேட்டன்டட் ட்ரக்ஸ் பற்றி. ஸோ வேக்சின் நேஷ்னலிசம் அண்ட் ப்ராஃபிட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் கீழே நம்ம படித்தோம். ஸோ அதில் வந்து கம்பல்சரி லைசன்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் வந்து ஒரு வேக்சின் கம்பெனி, ஒரு ஃபார்மசி வந்து வச்சுருக்கேன், ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேக்சின் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த வேக்சின் தேவைப்படுது அப்படின்னா, அந்த லைக் அந்த ஃபார்மசி கூடயோ அந்த ஆர்என்டி அந்த டிபார்ட்மெண்ட் கூடயோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். அந்த அக்ரிமெண்ட் படி வந்து நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களோட பேட்டண்ட்டை வந்து வாங்கிக்கணும். அதுதான் வந்து கம்பல்சரி லைசன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வாலண்டரி லைசன்சிங். இப்போ நான் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறேன்னா, நானே வந்து இந்த புவர் அண்ட் அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ் கூட நானே உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தா அது வந்து வாலண்டரி லைசன்சிங். இப்போ கம்பல்சரி லைசன்சிங் ஹேஸ் பின் ப்ரொவைடட் அண்டர் ட்ரிப்ஸ். ஸோ ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து ட்ரிப்ஸ், WTO கடியில் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த கம்பல்சரி லைசன்சிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், நோ காம்பன்சேஷன் இஸ் ரிக்வயர்ட் டு பி பேட் டு த பேட்டன்ட் ஹோல்டர் இன் கேஸ் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் கம்பல்சரி லைசன்சிங் சொல்லியிருக்காங்க. தப்பு. இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ இந்தியா இருக்குன்னா அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி கூட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ காசு கொடுத்து அந்த பேட்டண்ட்டை வாங்குவாங்க. ஸோ காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இது வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிங்காயத் செக்ட்னு இருக்குது. இப்போ தான் நான் பேசணும். ஸோ குவாலிஃபைட் மோனோயிசம், செகண்ட் வந்து கிரிமேஷன், ஒப்போஷன் டு பில்கிரிமேஜ், யோகா அண்ட் மெடிடேஷன் அஸ் பாத் டு சால்வேஷன் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா பர் மந்த்துக்கு ஒன்லி 100 rupees மட்டும் தான். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இதெல்லாம் நம்மள்ட்ட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி 5 கோர்சஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ லெசன் பை லெசன், வேர்ட் பை வேர்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கிளாஸஸும் நான் தான் டீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்மளோட NCERTs மட்டும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல, நம்மளோட சமச்சீர், CBSE, ICSE புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இது இல்லாமல் ஃப்ரம் த பேசிக் புக்ஸ் டு த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷனாக வந்து உங்களுக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வீடியோ ஃபார்மேட்டில் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் கோர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஈச் கோர்ஸும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த அமௌண்ட் ஒரேடியாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட பே பண்ணிக்கலாம். அண்ட் 3-4 கோர்ஸ்க்கு மேலே எடுத்தால் உங்களுக்கு வந்து கன்செஷன்ஸும் வந்து உண்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.